ஹாய் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புது கதை கேட்கலாம் வாங்க. வளவன்னு ஒரு சின்ன பையன் 6ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் வீடு இருந்த தெருவில் ஒரு நாய் 4 குட்டிங்க போட்டுச்சு. அதில் ஒரு குட்டி மட்டும் கருப்பும் வெள்ளையும் கலந்து புசு புசுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. வளவனுக்கு அந்த நாய்க்குட்டியை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அந்த நாய்க்குட்டியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு ஆசையாக கேட்டான். உடனே அதுக்கு அவங்க அம்மா, வேணாம்ப்பா, அதுக்கு வெறிநாய்க்கடி ஊசியெல்லாம் போடணும், யாரையாவது கடிச்சு வச்சா உயிருக்கு ரொம்ப ஆபத்து, தினமும் குளிப்பாட்டி சுத்தமாக அதை வைக்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. வளவனுக்கு அதில் ரொம்ப வருத்தம். பல முறை கெஞ்சி பார்த்தான், ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஆனால் வளவன் தினமும் அவங்க அம்மா கிட்ட சோறு வாங்கிட்டு போய் அந்த நாய்க்குட்டிக்கு சோறு போடுவான். அதுக்கு மட்டும் அவங்க அம்மா மறுப்பு எதுவும் சொல்லலை. வளவன் அதுக்கு ஜிம்மின்னு பெயர் வச்சான். அவன் தெருவில் விளையாடும் போது ஜிம்மியும் அவனோட சேர்ந்து விளையாடும். சேர்ந்து ஓட்டப்பந்தயம் ஓடும். அவனை பார்த்தாலே வாழை வேக வேகமாக ஆட்டி ஏதோ ஏதோ பேசும். வளவன் அவன் தொப்பியை தூரத்தில் தூக்கி போட்டுட்டு, ஜிம்மி போய் எடுத்துட்டு வா அப்படிம்பான். ஜிம்மி ஓட்டமாக ஓடி போய் வாயில் கவ்வி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அவன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போதே அந்த தெருமுனையில் காத்திருக்கும் அந்த ஜிம்மி. தெருமுனையிலிருந்து அவன் வீடு வரைக்கும் பாதுகாப்பாளன் மாரி கூடவே வரும். ஜிம்மி இப்போ கொஞ்சம் வளர்ந்துருந்தது. தெரு நாயா இருந்தாலும் இதுக்கு நல்ல அறிவிடா அப்படின்னு வளவனோட நண்பர்கள் புகழ்ந்தாங்க. அதை கேட்டு வளவனுக்கு பெருமையா இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளவனுக்கு பொழுதே போல. அம்மாவோட கைபேசியை வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தான். உடனே அவங்க அம்மா, என்னடா காலையிலேருந்து எவ்வளோ நேரமா செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்க, ஃபோனை கொடு, வெளியில பசங்களோட போய் விளையாடு அப்படின்னு திட்டினாங்க. அவன்கிட்ட இருந்து அந்த கைபேசியும் பிடுங்கிட்டாங்க. அவனுக்கு விளையாட பிடிக்கவே இல்லை. அவன் சுவாரஸ்யமா ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தான். அம்மா பாதியில பிடுங்கிட்டதுனால அவனுக்கு ரொம்ப கோவமா வந்தது. எழுந்து நேராக அறைக்கு போனான். அங்கே ஒரு இரும்பு பீரோ இருந்தது. பீரோவுக்கும் செவருக்கும் நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியில் போய் ஒண்டிட்டு உட்காந்துக்கிட்டான். அம்மா கொஞ்ச நேரம் தன்னை காணாமல் தேடிட்டோம் அப்படின்னு நினச்சான். காதை தீட்டி வச்சுக்கிட்டு அம்மா தேடுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அம்மாவோ ஏதோ மும்முரமாக ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவனை தேடவே இல்லை. அவங்க இவன் வெளியில் விளையாட போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் தூக்கம் வந்ததால் அப்படியே செவரில் சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிட்டான். அரை மணி நேரம் கழிச்சு தான் அம்மா அவனை தேடவே ஆரம்பிச்சாங்க. அவன் வெளியில் விளையாட போயிட்டான் அப்படின்னு தான் அவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சாயங்காலம் இருட்டினதும் வாசலுக்கு போய் தேடி பார்த்தாங்க. பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போய் கேட்டு பார்த்தாங்க. வளவனை யாரும் வெளியில் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. செல்ஃபோனை கொடுக்கலங்கிறதுனால அந்த கோபத்தில் எங்கேயாவது போயிட்டானா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. வீடு முழுக்க திரும்பவும் தேடி பார்த்தாங்க. ஆனால் அவன் பீரோவுக்கு பின்னால் ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. வளவனோட அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சு அந்த விபரத்தை சொன்னாங்க. உடனே அதுக்கு அவங்க அப்பா, பயப்படாத, அங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னாரு. மீண்டும் அவங்க வாசலுக்கு வந்தப்போ ஜிம்மி அங்கே வாலாட்டிட்டு நின்றுட்டு இருந்தது. ஏய் ஜிம்மி, உன் ஃப்ரெண்டு வளவனை காணோம், எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு அம்மா ஜிம்மி கிட்ட கேட்டாங்க. அடுத்த நொடி அம்மா கேட்டதை புரிஞ்சுக்கிட்டது மாதிரி ஜிம்மி அவங்கள தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுனுச்சு. பீரோவுக்கு பின்பக்கம் போய் நின்று லொல் லொல்னு குறைச்சிது. அங்கே போய் ஏன் குறைக்குது அப்படின்னு சந்தேகத்தோட அம்மா ஓடி வந்து அங்கே பார்த்தாங்க. பார்த்தா வளவன் அங்கே தூங்கிட்டு இருக்கதே அப்போதான் அவங்களுக்கு தெரியுது. ஜிம்மி கத்துறதை கேட்டு வளவனுக்கும் முழிப்பு வந்து அவனும் வெளியில் எழுந்து வந்தான். காற்று இல்லாமல் அவன் உடம்பு நனைஞ்சி வேர்வையில் தொப்பலாக இருந்தது. இதுக்கு நல்ல மோப்ப சக்தி, நல்ல அறிவிடா, நான் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு உடனே உன்னை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு அப்படின்னு அம்மா ஜிம்மியை புகழ்ந்தாங்க. அன்னையிலேருந்தே அம்மாவும் ஜிம்மி மேலே பாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வளவனோட அப்பா ஜிம்மியை விலங்கு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டு வந்தார். தெரு நாயாக இருந்த ஜிம்மி அன்னையிலேருந்து அவங்க வீட்டு செல்ல பிராணியாக மாறிடுச்சு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையோட சந்திக்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம எங்க சுட்டி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.